எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதம் வந்து எங்கள் சேனலோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி மந்த். ஸோ அதனால் வந்து இந்த மாதம் போடக்கூடிய எல்லா டாப்பிக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக 2-3 மெயின் டாபிக்ஸில் வந்து நாங்கள் வீடியோஸ் பேசுகிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். இந்த வீடியோ வந்து ஃபார்மிங் அட்வான்ஸோட பார்ட் 6 வீடியோ. எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பயிருக்கு தேவையான உரம் அளவை நம்ம எப்படி கணக்கிடுவது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுலேயுமே கொஞ்சம் மேக்ஸ் இன்வால்வாக வரும். ஸோ பென் அண்ட் பேப்பர் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எதுக்கு சார் தேவையில்லாமல் நம்ம உரக்கடையில் போய் கேட்டால் அவங்களே எந்த பயிருக்கு எவ்வளோ உரம் போடணும்னு சொல்ல போகிறாங்க. இதுக்கு எதுக்கு ஒரு அரை மணி நேரம் வீடியோவை தேவையில்லாமல் டைம் போட்டு எங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். உரக்கடைக்காரங்க கிட்ட போய் சொன்னால் கேட்டால் கொடுக்க தான் செய்வாங்க. இது ஏன் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, உரக்கடைக்காரங்க கொடுக்குற உரம் கரெக்டான உரமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. இந்த கண்டென்ட் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அவங்க கொடுக்குற உரம் சரியாக கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதது காரணத்தினால இந்த விஷயம் தெரிஞ்ச நபர்கள் உங்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா உங்களை வந்து மேபி உங்களை வந்து ஏமாற்றலாம் சொல்ல மாட்டேன், உங்களை அறியாமையை பயன்படுத்தி அவங்க சம்பாதிக்கலாம் உங்கள்கிட்ட காசு வாங்கி. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் எல்லாருக்குமே இந்த கண்டென்ட் தெரிஞ்சதுன்னா யார்கிட்டையும் யாரும் ஏமாற வேண்டிய சூழ்நிலை இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண்டென்ட் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பயிருக்கு தேவையான உரம் இந்த விவரம் எப்படி சார் தெரியும்? நம்ம என்ன சயின்டிஸ்டா அப்படின்னு கேட்டால், நம்ம சயின்டிஸ்ட்லாம் இல்லை. சயின்டிஸ்ட் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற வேலையை நம்ம போய் அவங்ககிட்ட அந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டா போதும். எங்கே போய் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, எங்கேயும் போக தேவையில்லை. உங்கள் மொபைல் இல்லை கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி TNAU அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா முக்கால்வாசி பயிர், எல்லா பயிரும் கூட நான் சொல்ல மாட்டேன், முக்கால்வாசி பயிருக்கு வந்து என்னென்ன உரம் விவரம், நியூட்ரிஷன் வைஸ் என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வெப்சைட்லேயே எல்லாத்தையும் தெளிவாக போட்டிருக்காங்க. ஒருவேளை TNAU வெப்சைட்டில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறது இல்லைன்னா, டேரெக்டாக பக்கத்தில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸுக்கு போய் அங்கே வந்து நீங்கள் வந்து நான் இந்த கிராப்பு பண்ணுறேன், இந்த கிராப்புக்கு என்ன ஃபர்டிலைசர் ரெக்குயர்மெண்ட் இருக்குது, ஒரு வருஷத்துக்கு கேளுங்க. இல்லை சின்ன இந்த ஷார்ட் டியூரேஷன் கிராப்பாக இருந்ததுன்னா அந்த கிராப் ஒரு ஃபுல் டியூரேஷனுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டு 1 ஏக்கருக்கு அப்படின்னு கேட்டு அந்த விவரம் வாங்கிட்டிங்கன்னா, அதை வச்சு நீங்களே எவ்வளோ உரம் வேணுங்கிறத கணக்கிட்டு நீங்கள் உரக்கடையில் போய் வாங்கிக்கலாம். எங்கள் தோட்டத்தில் நாங்கள் வந்து பெரும்பாலும் தென்னைக்கன்றுகள் நாங்கள் வச்சு பராமரிக்கிறதுனால இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் கொடுக்குற மாதிரி நான் வந்து தென்னங்கன்றோட உரம் விவரம் அதை வச்சு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுவே நம்ம எல்லா பயிருக்குமே பொருந்தும். கான்செப்ட் இதோட அடித்தளம் என்ன நான் சொல்ல வரேனோ அது எல்லா பயிருக்குமே பொருந்தும். பட் இந்த வீடியோவில் வந்து எங்கள் பயிருக்கு எங்கள் கிராப்பில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், அதோட நியூட்ரிஷன் ரெக்குயர்மெண்ட் என்னங்கிறத நான் கொஞ்சம் விலாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோக்குள்ளே மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா இது கொஞ்சம் லைட்டாக மேக்ஸ் இன்வால்வ்லாம் வரும். ஸோ கணக்கு புலிகள் யாராவது இருந்தீங்கன்னா ஓகே, உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்லாம் தேவைப்படாது. பட் இருந்தாலும் பொது ஆட்களுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லி ஆரம்பித்தா கொஞ்சம் ஒரு வார்ம் அப் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து, இப்போ உங்ககிட்ட 20 ரூபா இருக்குது. இது சின்ன பசங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடிய கணக்கு தான். ஓகேவா? உங்ககிட்ட இப்போ 20 ரூபா இருக்குது. இந்த 20 ரூபாக்குள்ளே எத்தனை 5 ரூபா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் ஈஸியாக சொல்லிவிடுவாங்க, 4 5 ரூபா இருக்குது அப்படின்னு. எப்படி 20 வந்து
5ஆல் வகுத்தா 4. ஓகேவா? இந்த கான்செப்டை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போது நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு புது பைக்கோ காரோ கார் வாங்குறாருனே வச்சுப்போம். இப்போ புது கார் வாங்கிட்டாரு. ஏப்பா இப்போ வந்து நான் ஊருக்கு போனோம், சென்னையிலேருந்து கன்னியாகுமரி, சென்னையிலேருந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி அப்படி நான் போனோம். ஒரு ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டோன்னா எவ்வளோ ரூபா நம்ம செலவு பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் உடனே கணக்கு போடுவார். போட்டு ஆள் ஒரு அமௌண்ட்டை சொல்லுவார். ஒரு 5000, 4500 அப்படின்னு சொல்லுவார். எப்படி சொல்லுவாருன்னா, அந்த வண்டியோட டேங்க்கு, ஃபியூல் டேங்க், அவங்களோட கெப்பாசிட்டி, ஃபியூல் டேங்கோட அளவு, அதை வச்சோம் 1 லிட்டர் பெட்ரோலோ டீசலோ அதோட விலை என்ன அப்படிங்கிறத வச்சு அதை மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு சொல்லுவார். உதாரணத்துக்கு ஃபியூல் டேங்க் வந்து 45 லிட்டர் இருந்ததுன்னா, 1 லிட்டர் டீசலோ பெட்ரோலோ 100 ரூபா இருந்ததுன்னா 45 × 100 4500 அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது ஒரு பேசிக்கான கணக்கு. இதுவே அந்த 45 லிட்டர் பெட்ரோல் டேங்குன்னு இருக்குது, 4000, 4500 இல்லை 5000 ஆயிருக்கு. அப்போ 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளோ வரும் அப்படி கணக்கு பண்ணோன்னா நம்ம அந்த 5000 4000 அதை வந்து மொத்த கெப்பாசிட்டியை டிவைட் பண்ணால் பெட்ரோல் விலை கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ். ஓகேவா? இப்போது இந்த ரெண்டாவது சொன்ன எக்ஸாம்பிளில் இப்போ வந்து நம்ம பயிருக்கு தேவையான நியூட்ரிஷன் அளவு, உரம் அளவு, அதை வந்து பெட்ரோல் டேங்க்குன்னு எடுத்துப்போம். ஓகேவா? பெட்ரோல் டேங்க்னு எடுத்துப்போம். இப்போ அந்த பெட்ரோலோட விலைன்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அதை வந்து அந்த உரத்தில் இருக்கிற நியூட்ரிஷன் அளவு அப்படின்னு எடுத்துப்போம். இதை ரெண்டுத்தையும் கூட்டினாலோ பெருக்கினாலோ வகுத்தாலோ நமக்கு தேவையான உரம் அளவு ஒரு பயிருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடச்சிரும். இதுதான் அடிப்படை கான்செப்ட். ஓகேவா? இப்போது நான் வந்து ஃபார்மிங் பேசிக்ஸோட அட்வான்ஸ்டோட பார்ட் 4 or 3 அதில் வந்து எந்த உரத்தில் எவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாப்பிக்கில் நான் பேசியிருப்பேன். இப்போ அந்த வீடியோவோட ரெஃபரன்ஸை நம்ம இங்கே கொண்டு வர போகிறேன். அந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் லிஸ்ட்டு போட்டிருப்பேன், எந்தெந்த உரத்தில் என்னென்ன பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு லிஸ்ட்டு போட்டிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் அதை நான் அப்படியே எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகே, எடுத்துகிட்டு வர போகிறேன். இப்போ வந்து நம்ம எங்கள் தென்னங்கன்றுக்கு வந்து விவரம் தேவை. இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு போகிறேன், வெப்சைட்டுக்கு போகிறேன். கோகோனட் ஃபர்டிலைசர் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆர் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு கூகுள் அடித்தாலே ஸ்ட்ரெயிட்டாகவே லிங்க் போயிடும். இல்லை நீங்கள் அவங்க வெப்சைட்டுக்குள்ளே போய் ஒன்று ஒன்றா தேடினாலும் கிடைக்கும். இப்போது நான் அந்த வீடியோஸும் ஷேர் பண்ணுறேன், லைவ் வீடியோஸை. இப்போ கவனிச்சிங்கன்னா தென்னை மரத்துக்கு வந்து ஆனுவல், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வேணும், ஆனுவல் ஃபர்டிலைசர் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதை வந்து மொத்தமாக போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வைங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு மொத்தமாக ஒரு அளவை போட்டிருப்பாங்க. இதில் இப்போ என்ன போட்டிருக்குன்னா, ஒரு வருஷத்துக்கு நைட்ரஜன் வந்து 560 கிராம்ஸ் 560 கிராம் தேவைப்படுது. ஃபாஸ்பரஸ் வந்து 320 கிராம் தேவைப்படுது 320 கிராம்ஸ். பொட்டாசியம் வந்து 1200 கிராம் தேவைப்படுது 1200 கிராம்ஸ். ஓகே, இது வந்து பியூர் எலிமெண்டல் இது ரெக்குயர்மெண்ட். அப்படின்னா சுத்தமான கனிம அளவு. நைட்ரஜன்னா நைட்ரஜனோட கனிம அளவு எவ்வளோ தேவைப்படுது, ஃபாஸ்பரஸ்னால் ஃபாஸ்பரஸோட கனிம அளவு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி அதை குறிக்கக்கூடிய அளவு தான் இது. இப்போது இது வந்து நமக்கு தேவை ஒரு மரத்துக்கு வளர்ந்த மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம இந்த அளவை எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும். இதை வந்து நான் அந்த ப்ரீவியஸ் பார்ட்டில் சொல்லியிருக்கேன். நைட்ரஜனுக்கு யூரியா, டிஏபி, ஆர் நீங்கள் இயற்கையில் செய்கிறீங்கன்னா மாட்டுக்கோமியம், அப்புறம் மீன் அமிலம், பசுந்தாள் உரம், பவுல்ட்ரி மணியர், கோழி எரு, இதை மாதிரிலாம் கொடுத்து நைட்ரஜனை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அந்த கான்செப்ட் இப்போ நான் மறுபடியும் ரெக்கலெக்ட் பண்ணி இந்த வீடியோக்குள்ளே கொண்டு வரேன். இப்போது 560 கிராம் நைட்ரஜன், 560 கிராம் நைட்ரஜனை ஆர்கானிக்காக பார்க்க போகிறோம், இன்ஆர்கானிக்காக பார்க்க போகிறோம், ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம். எந்தெந்த உரம் எவ்வளோ கொடுத்தா அந்த 560 கிராம் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த உரத்தை நம்ம கொடுத்தே ஆகணுமா, நாங்கள் தான் வந்து இயற்கை உரத்தில் ஜீவாமிர்தம் பஞ்சகம்லாம் கொடுக்குறோமே, இது எதுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து சயின்டிஃபிக்காக ஒரு மரத்துக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிற மாதிரி ரெக்குயர்மெண்ட்டு. ஓகே, இப்போ நான் இதை இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து செகண்டரி நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மெயினாக வந்து என்பிகே வச்சு ஃபுல் வீடியோ பார்ப்போம். பட் இருந்தாலும் நீங்கள் தென்னைக்காக இந்த வீடியோ பார்க்குற நபர்களுக்கு ஒரு வருஷத்துக்கான செகண்டரி மேக்ரோ நியூட்ரியன்ட் ரெக்குயர்மெண்ட், 2ஆம் நிலை பேரூட்ட சத்து ரெக்குயர்மெண்ட் என்னென்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் பரிந்துரைக்கிறது என்னென்னா, ஜிப்சம் 1 கிலோ, மெக்னீசியம் சல்ஃபேட் 1/2 கிலோ, 500 கிராம் போட்டிருக்கு 1/2 கிலோ ஒரு வருஷத்துக்கு. அப்புறம் போராக்ஸ் வந்து 50 கிராம் அப்படின்னு போட்டிருக்கு. இதை நான் தெரியப்படுத்திக்கிறேன். பட் நம்ம வி வில் ஸ்டிக் ஆன் டு ஒன்லி வித் என்பிகே மட்டும் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஒரு இதுக்கும் நம்ம வந்து எவ்வளோ
கொடுக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் 2ல் சொன்ன மாதிரி சின்ன கணக்கு இருக்குது. என்னென்னா இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே அதோட பர்சன்டேஜை வச்சு டிவைட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ 560 கிராம் நைட்ரஜன் இருக்குன்னா, நான் எக்ஸாம்பிள் வந்து யூரியா வச்சு சிம்பிளாக முடிச்சிடுறேன். பட் லிஸ்ட்டில் ஒன்றா பார்ப்போம். உதாரணத்துக்கு 560 கிராம் நைட்ரஜன் தேவை. இதை யூரியாவால் எப்படி நம்ம பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னா 560 டிவைடட் பை யூரியாவோட பர்சன்டேஜ் எவ்வளோ 46%. ஸோ பர்சன்டேஜை அப்படியே நியூமெரிக்கல் வேல்யூ ஆக்கணும்னா 0.46 வரும். ஸோ இப்போ நீங்கள் 560 டிவைடட் பை 0.46 500 0.46 அதை வகுத்தீங்கன்னா 1.3 kg யூரியா தேவைப்படும். அப்படின்னா 1300 கிராம் யூரியா தேவைப்படும். என்ன அர்த்தம்னா நீங்கள் 1300 கிராம் யூரியா கொடுத்தீங்கன்னா 560 கிராம் நைட்ரஜன் ரெக்குயர்மெண்ட்டை அச்சீவ் பண்ணிடலாம், பூர்த்திப்படுத்திடுவீங்க. அதுக்கு தான் அதோட அர்த்தம். ஸோ இந்த அடிப்படையை வச்சு நம்ம இப்போ ஒரு லிஸ்ட்டாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த ப்ரீவியஸ் பார்ட்டில் சொன்ன அதே லிஸ்ட்டை எடுத்துக்கிறேன். ஒரு சில ஃபீல்ட்ஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 560 கிராம் நைட்ரஜன் சொன்னேன். இப்போ நம்ம அதை வந்து எப்படி ஆர்கானிக்லேருந்து வருவோம், ஆர்கானிக் சோர்சஸில் நம்ம எப்படி பூர்த்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 560 கிராம் நைட்ரஜனை பிக் யூரின் பன்றி உர சிறுநீர் வச்சு பூர்த்தி பண்ணலாம். பண்ண முடியும். பண்ண முடிஞ்சால் நம்ம எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 5 லிட்டர் தரணும். ஏன்னா 10.8% 10.8% நைட்ரஜன் இருக்குது பன்றி சிறுநீரில். அதை வந்து 560 வகுத்தோன்னா 5 லிட்டர் 5000 வரும். அதுதான் 5 லிட்டரு. அதே மாதிரி அடுத்தது வந்து கவ் யூரினில் 9.7% நைட்ரஜன் இருக்குது. இதை வந்து நம்ம கொடுக்கணுன்னா 6 லிட்டர் தர வேண்டியது இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து கடலை புண்ணாக்கில் 7.2% நைட்ரஜன் இருக்குது, 7.2%. இதை வகுத்தோம் 560 வகுத்தோம்னா 8 கிலோ தரணும். 8 கிலோ தந்தால் 560 அச்சீவ் பண்ணலாம். அடுத்தது மீன் அமிலம், ஃபிஷ் எமல்ஷன் ஃபெர்டிலைசர். மீன் அமிலத்தில் 5% நைட்ரஜன் இருக்குது. மீன் அமிலத்தம் கொடுத்து நம்ம 560 கிராம் எப்படி அச்சீவ் பண்ணலான்னா 11 லிட்டர்ஸ் கொடுக்கணும். 11 லிட்டர்ஸ் கொடுத்தா 560 கிராம் அப்படிங்கிறத ஆனுவலாக அச்சீவ் பண்ணலாம். அடுத்தது பசுந்தாள் உரம் க்ரீன் மேன்யூரில் 5% நைட்ரஜன் இருக்குது. இதுவும் நம்ம 11 கிலோ கொடுக்கணும் ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு. ஸோ 11 கிலோ கொடுத்தோன்னா 560 கிராம்ஸ் அச்சீவ் பண்ணலாம். அடுத்தது வந்து பவுல்ட்ரி மேன்யூர் கோழியரு இதில் வந்து 3.7% நைட்ரஜன் இருக்குது. 15 kg கொடுக்கணும். 15 kg ஒரு மரத்துக்கு கொடுத்தோன்னா அதை அச்சீவ் பண்ணலாம். அடுத்தது வந்து ஃபாஸ்பரஸோட ரெக்குயர்மெண்ட். ஃபாஸ்பரஸ் வந்து லிஸ்ட்டில் பார்த்தோன்னா 320 கிராம் ரெக்குயர்மெண்ட் இருக்குது. இந்த 320 கிராமை இயற்கை முறையில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ராக் ஃபாஸ்பேட் மூலயமா கொடுக்கலாம். அதில் 18% இருக்குது. ஸோ 18%னா 320 டிவைடட் பை 0.18 போட்டோன்னா 1.8 kg இருக்கும். 1.8 kg ராக் ஃபாஸ்பேட் நமக்கு தேவை. அவ்வளோ இது இருந்ததுன்னா நம்ம 320 கிராம்ஸ் ஃபாஸ்பரஸ் அச்சீவ் பண்ணலாம். அடுத்தது போன் மீலில் 20% ஃபாஸ்பரஸ் இருக்குது. இதை வந்து நம்ம 1.6 kg கொடுத்தா 320 அச்சீவ் பண்ணலாம். அடுத்தது காட்டன் சீட் கேக், பருத்தி கொட்டை புண்ணாக்கு 3% நைட்ரஜன் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம 10.5 கிலோ கொடுக்கணும். 3% இருக்கிறதுனால நம்ம 10.5 கிலோ கொடுத்தா தான் கிட்டத்தட்ட 10.5 கிலோ கொடுக்கணும். அப்போ கொடுத்தா தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது ஃபாஸ்பரஸ் முடிஞ்சது ஆர்கானிக்கில். அடுத்தது பொட்டாசியம் ஆர்கானிக்கில் வந்து இப்போ நம்ம பொட்டாசியம் ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ 1200 கிராம் 1.2 kg. ஸோ இதை வந்து நம்ம பயோ பொட்டாசியம் மூலியமாக கொடுத்தோன்னா 6 கிலோ கொடுக்கணும். ஏன்னா 20% இருக்குங்கிறதுனால 6 கிலோ கொடுக்கணும். அடுத்தது பிக் யூரினில் நைட்ரஜனும் இருக்குது, பொட்டாசியமும் இருக்குது. பொட்டாசியம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா பிக் யூரின் 7 லிட்டர் கொடுக்கணும் ஒரு மரத்துக்கு. அடுத்தது பொட்டாசியம் ஹியூமேட் மூலியமாக எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணலான்னா 8 கிலோ பொட்டாசியம் ஹியூமேட் கொடுக்கணும். 8 கிலோ கொடுத்தோன்னா 1200 கிராம் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அடுத்தது கவ் யூரின், மாட்டு சிறுநீர், கோமியம் எக்ஸெட்ரா. இதில் வந்து 7.7% பொட்டாசியம் இருக்குது. 16 லிட்டர் கொடுக்கணும். ஏன்னா 1200 டிவைட் பை 0.07 ஏன்னா அது 7% தான் இருக்கிறதுனால 16 லிட்டர் கொடுக்கணும். உட் ஆஷ், பிளான்ட் பேஸ்ட் ஆஷ், அதான் உட் ஆஷ். சாம்பல் கொடுக்கணுன்னா 4% பொட்டாசியம் இருக்குது. 30 கிலோ நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆர்கானிக் முறையில் கொடுத்தீங்கன்னா செஞ்சிங்கன்னா இதில் கொடுக்க வேண்டிய அளவுகள், அந்த ஒரு தென்னை மரத்துக்கான அளவுகள். இதே மாதிரி மற்ற பயிருக்குமே நீங்கள் ரெக்குயர்மெண்ட்டை நீங்கள் அந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய் எடுத்திங்கன்னா எல்லாமே வரும். அதோட பர்சன்டேஜ், எந்த உரத்தோட பர்சன்டேஜ் வச்சு டிவைட் பண்ணிங்களோ அது வந்து அதோட அளவு கொடுத்துரும். ஸோ நம்ம கிடச்சிரும். அதான் சொல்ல வந்தது. ஸோ ஆர்கானிக் முடிஞ்சிச்சு. இப்போ இன்ஆர்கானிக் உரம்.
இப்போது ஆல்ரெடி நான் 560 கிராம்ஸ் யூரியான்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி இன்ஆர்கானிக்கில் 2 மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தட் நான் டைரக்ட் மெத்தட், அதை நான் இப்போயே சொல்லிடுறேன். 560 கிராம்ஸ் நைட்ரஜனை வந்து 1.3 kg யூரியா, 1300 கிராம் யூரியா கொடுத்தா சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். அடுத்தது 320 கிராம்ஸ் ஃபாஸ்பரஸ். இதை வந்து நம்ம 2 மெத்தடில் பண்ணலாம். ஐ மீன் இதனால தான் 2 மெத்தடுங்கிறேன். பட் ஃபஸ்ட் மெத்தட் வந்து நம்ம SSP மூலிமா பண்ணுறது, இன்னொரு மெத்தட் DAP மூலிமா பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டுத்தையுமே பார்த்துருவோம், ரெண்டுத்தையுமே ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து SSPயில் 2 கிலோ கொடுக்கணும். 2 கிலோ கொடுத்தோன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். DAPக்கு அடுத்தது வரேன். அப்புறம் பொட்டாசியத்துக்கு வந்து 2 கிலோ பொட்டாஷ் கொடுத்தோன்னா 1200 கிராம் பொட்டாசியம் அந்த ரெக்குயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். இப்போ அடுத்தது DAP காம்பினேஷனில் வந்தோன்னா, DAPயில் ரெண்டுமே இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கொஞ்சம் நைட்ரஜன் இருக்குது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பொட்டாசியம் இல்லை, ஃபாஸ்பரஸ் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது. அதனால் வந்து லைட்டாக காம்பினேஷன் மாறும். இப்போ நம்ம DAP யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 700 கிராம்ஸ் DAP யூஸ் பண்ணால் அந்த ஃபாஸ்பரஸோட 320 கிராம்ஸ் ரெக்குயர்மெண்ட்டை சால்வ் பண்ணிடலாம். ஆல்சோ அதே 700 கிராமில் 126 கிராம் நைட்ரஜனும் இருக்குது. ஸோ நைட்ரஜனும் அதில் கொஞ்சம் ஆட் ஆகும். அப்போனா நம்ம வந்து யூரியா கொடுக்க வேண்டிய அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ இந்த வாட்டி யூரியா வந்து நம்ம 1 கிலோ கொடுத்தா போதும். DAP யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, DAP யூஸ் பண்ணுற மாதிரி தான் 1 கிலோ கொடுத்தா போதும். அடுத்தது பொட்டாஷ் வந்து அதே அளவு 2 கிலோ கொடுத்தா ஆகணும், அது எந்த மாற்றமும் இல்லை. ஸோ பொட்டாஷ் ஸ்டாண்டர்டு. DAP கொடுக்கறதுனால ஃபஸ்ட் இதுக்கும் செகண்ட் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போது ஆர்கானிக்கும் பார்த்தாச்சு, இன்ஆர்கானிக்கும் பார்த்தாச்சு. இப்போ தான் வந்து நான் வந்து இன்னொரு ஃபேக்டரை கொண்டு வர போகிறேன், காஸ்ட் ஃபேக்டர். இது போன அந்த ப்ரீவியஸ் அட்வான்ஸ்டு வீடியோஸ்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து ஒரு மரத்துக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்னு சொன்னால் எல்லாத்துக்கும் காஸ்ட் ஃபேக்டர் போட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். அடுத்த பேராமீட்டர் காஸ்ட்டு. இப்போ ஆர்கானிக்கில் வந்து லைனாக அகைன் ஒன்றா வந்துடுறேன். பிக் யூரின் 5 லிட்டர்ஸ்னு பார்த்தோம். எனக்கு அதுக்கு ரேட் போட தெரில. பிக் யூரினுக்கும் எனக்கு ரேட்டு நான் போடலை, கவ் யூரினுக்கும் நான் ரேட்டு போடலை. ஏன்னா மாடு இருக்கிறவர்கள் ஈஸியாகவே ஃப்ரீயாகவே கிடச்சிரும். ஸோ அதுக்கு நம்ம ரேட் போடலை யூரினுக்கெலாம். அடுத்தது வந்து கிரவுண்ட்நட் மீல் 1 கிலோ எந்த புண்ணாக்காக இருந்தாலும் 40 ரூபாய்க்கு குறைஞ்சி கிடையாது. ஸோ 8 கேஜின்னு போட்டிருக்கேன், 320 ரூபா ஆகும். அடுத்தது மீன் அமிலம் வந்து 11 லிட்டர்னு போட்டிருக்கேன். 1 லிட்டர் 100 ரூபாங்கிற விகிதத்தில் பார்த்தோன்னா 1100 ரூபா ஆகும். பசுந்தாள் உரம் ஓகே, அதுக்கும் நான் ரேட்டு போடல. அது என்னென்னு நம்மளே பண்ணிக்கக்கூடிய இது, அதனால நான் ரேட் போடல. அடுத்தது பவுல்ட்ரி மேனியூர். இதை வந்து 1 கிலோ எவ்வளோ 15 கேஜிஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ தோராயமாக ஒரு 150 ஆகலாம். ஒரு 10 ரூபா பர் கேஜி அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு ரேண்டம் போட்டிருக்கேன். டெஃபினட்டாக கூட தான் வரும், பட் சும்மா போட்டிருக்கேன். 150 ஆகும். அடுத்தது ராக் ஃபாஸ்பேட்டு 1.8 கேஜி கொடுக்கணுன்னா 21.6 ருபீஸ் ஆகும். அடுத்தது போன் மீல் 1.6 கேஜிக்கு 32 ருபீஸ் ஆகும். காட்டன் சீட் கேக் வந்து 10.5 கேஜிக்கு 420 ருபீஸ் ஆகும். அடுத்தது பொட்டாசியத்துக்கு வந்து பயோ பொட்டாஷ் 96 ரூபா ஆகும், 96 ருபீஸ். பிக் யூரின் ரேட்டு போடலை. பொட்டாசியம் ஹியூமேட் வந்து 1 கிலோ 250, பேர் மினிமம் 250ன்னு பார்த்தா கூட தோராயமாக 2000 ரூபா ஆகும் பொட்டாஷ், ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு. பொட்டாசியம் ஹியூமேட். அடுத்தது வந்து கவ் யூரின், அதுக்கு நான் ரேட்டு போடலை. உட்டாஷ், அதுக்கும் நான் ரேட்டு போடலை. ஸோ இதெல்லாம் தான் ஆர்கானிக்கோட விலை விவரம். அடுத்தது வந்து இன்ஆர்கானிக். இந்த யூரியா வந்து 1.3 கேஜி 2 மெத்தட் சொன்னேன். 2 மெத்தடும் நான் தனித்தனியாக உங்களுக்கு ரேட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் பண்ணிங்கன்னா 1.3 கேஜி யூரியா போட்டிங்கன்னா 7.8 ருபீஸ் ஆகும். SSP போட்டிங்கன்னா சிங்கிள் சூப்பர் ஃபாஸ்பேட் போட்டிங்கன்னா 2 கிலோ போட்டிங்கன்னா 16 ரூபா தோராயமாக ஆகும். 1 ரூபா, ஒரு 2-3 ரூபா முன்ன பின்னா இருக்கலாம். ஸோ அதனால் சொல்கிறேன். அப்புறம் 2 கிலோ பொட்டாஷ், இது ஸ்டாண்டர்டு, தோராயமாக 66 ருபீஸ் ஆகலாம். 270 ரூபா வரைக்கும் கூட ஆகலாம். பட் 66 கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட் மெத்தடு. செகண்ட் மெத்தட் வந்து DAP போட்டிங்கன்னா 700 கிராம்ஸ் DAP 19 ருபீஸ் ஆகும். அடுத்தது யூரியா 1 கேஜி யூரியா வந்து 6 ரூபான்னு வச்சுப்போம். அடுத்தது பொட்டாஷ் 66, அது ஸ்டாண்டர்ட். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பண்ணாலும் சரி, ரெண்டாவது மெத்தட் பண்ணாலும் சரி, கெமிக்கலில் ஒரு 90 ருபீஸ்க்குள்ளே நம்ம NPKவோட செலவை ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்துக்கு முடிச்சிடலாம். 90 NPK மட்டும், ஓகேவா? ஸோ ரெண்டுமே தோராயமாக 90 முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் வந்து ஜீவாமிர்தம், பஞ்சகாவே எதுவுமே சேர்க்கலை. ஸோ ஏன்னா அதெல்லாம் வந்து உரம் இல்லை அப்படின்னு நான் ஆல்ரெடி
ப்ரீவியஸ் பார்ட்டில் சொன்னது. இப்போவும் நான் அதை தான் சொல்கிறேன், அதெல்லாம் வந்து உரம் கிடையாது அப்படின்னு. அடுத்த வீடியோவோட கண்டென்ட்டும் இதுதான். ஸோ ஜீவாமிர்தம் பஞ்சகவ்யாவில் உரம் கிடையாது, அது வந்து நுண்ணுயிர் கரைசல் அப்படிங்கிறத எதனால் சொல்கிறேங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து ப்ரூஃபோடு காட்ட போகிறேன். அடுத்த வீடியோவுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. இப்போது அடுத்த வீடியோட இன்ட்ரோ கொடுத்தாச்சு. அதுக்கும் அடுத்த வீடியோட இன்ட்ரோவை நம்ம கொடுக்கணும். மார்வல் படத்தில் வர மாதிரி போஸ்ட் கிரெடிட் சீன், எண்டு கிரெடிட் சீன் அப்படிலாம் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அதே மாதிரி நானும் நெக்ஸ்ட் வீடியோக்கான போஸ்ட் கிரெடிட் சீன் அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் எண்டு கிரெடிட் சீன், இது எண்டு கிரெடிட் சீன். இப்போ நான் 2 மெத்தடில் வந்து இன்ஆர்கானிக் சொல்லியிருக்கேன், கரெக்டாக? இந்த 2 மெத்தடில் 2மே கரெக்டு தான், 2மே ஃபாலோ பண்ணலாம். ஆனால் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் பெஸ்ட்டு. அது எந்த மெத்தட்னா 2வது மெத்தட், டிஏபி யூஸ் பண்ணுற மெத்தட். அது ஏன் பெஸ்ட்டு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதுதான் வந்து எண்டு கிரெடிட் சீன், கடைசி இந்த வீடியோட எண்டு கிரெடிட் சீன். ஸோ அதுக்கு அடுத்தோட வீடியோவுக்கும் நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வரப்போகிற கண்டென்ட் இது தான். இந்த வீடியோவோட இந்த கண்டென்ட் நான் முடிச்சுக்கிறேன், எதையும் விட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே டியூன்.